வீடு ரெனோவேஷன். கட்டு சிங்கியோட வீட்டுல ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் கட்டு சிங்கி கூட சேர்ந்து குட்டி, ஹரி, பண்டி 3 பேரும் அங்க வந்தாங்க. பசங்க எல்லாரும் ரெனோவேஷன் ஒர்க்க பார்க்க ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. அவங்க அங்க நடக்கிற ஒர்க்க பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அட கட்டு சிங்கி, இங்க இருக்கிற எல்லா பர்னிச்சரும் ஒயிட் கிளாத்தால மூடி வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாம் அங்க இங்கன்னு இருக்கு. ஆமா கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் எங்க தூங்குவீங்க? ஹரி, இப்போதைக்கு கிச்சன் அப்புறம் அப்பா அம்மாவோட ரூம் ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது. அதனால அவங்க பெட்டும் எங்க ரூம்ல தான் இருக்கு. நாங்க எல்லாரும் ஒன்னா தான் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அட, அப்படின்னா ரொம்பவே ஜாலியா இருக்கும் இல்லையா கட்டு சிங்கி? எல்லாரும் ஒன்னா படுத்து தூங்கும்போது. உனக்கு தெரியுமா ஹரி பண்டி, அப்பா தினமும் எங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைப்பாரு. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அட, அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. அப்பா அம்மா அங்க வந்து பசங்க எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்தாங்க. அட பசங்களா, நீங்க எல்லாரும் இங்கயா? வெல்கம் வெல்கம். ஹலோ ஆன்ட்டி. ஹலோ பசங்களா. சரி சரி, நீங்க எல்லாரும் ஒன்று பண்ணுங்க, கட்டு சிங்கியோட ரூம்ல போய் உக்காந்துக்கோங்க. நான் உங்களுக்காக நல்ல சில்லுன்னு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க அங்கேயே இருங்க. ஏன்னா இங்க எல்லா பொருளும் அங்க இங்கன்னு விழுந்திருக்கு இல்லையா? போங்க போங்க. ஓகே ஆன்ட்டி. கட்டு சிங்கி எல்லாரையும் அவங்க ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் எங்க வீட்டோட ப்ளூ பிரிண்ட்டை பார்க்க ஆசைப்படுறீங்களா? என்னது ப்ளூ பிரிண்டா? அப்படின்னா என்ன கட்டோ, நீங்க உங்க வீட்டுக்கு ப்ளூ பெயிண்ட் தான் அடிக்க போறீங்களா? ப்ளூ பெயிண்ட் இல்ல ஹரி, அது ப்ளூ பிரிண்ட். அதுல என்ன இருக்கு தெரியுமா? ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அதுல இருக்கும். உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சது சிங்கி. எல்லாரும் இங்க பாருங்க, இதுதான் எங்க வீட்டோட ப்ளூ பிரிண்ட். அப்பா சொல்லிருக்காரு, ரெனோவேஷன் ஒர்க் முடியும் போது எங்க ரூமுக்கு அவரு கார்ட்டூன் கேரக்டர் பெயிண்ட் பண்ண போறாருன்னு. அட, உண்மையாவா? அது எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, இங்க பால்கனி இருக்கும்ல, அத கூட அவரு ரெனோவேட் பண்ண போறாரு அம்மா. அதுவும் அங்க சூப்பரா இருக்கிற ஒரு ஊஞ்சல தங்க விட போறாரு அம்மா. சூப்பர் கட்டு சிங்கி. ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய புது வீட்டை பாக்குறதுக்கு மறுபடியும் நாங்க எல்லாருமே வருவோம். அப்போ அம்மா அங்க வந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே டிஸ்போசபிள் கிளாஸ்ல ஜூஸ் ஊத்தி கொடுத்தாங்க. பசங்களா, நீங்க எல்லாரும் நிச்சயமா வருவீங்க. ஏன்னா வீட்டோட ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க சின்னதா ஒரு பார்ட்டி வைக்க போறோம். அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் வருவாங்கல்ல, நீங்களும் வாங்க. இந்தாங்க, இந்த ஜூஸை குடிங்க. அட, என்ன ஆண்டி இது? இது டிஸ்போசபிள் கப்ஸ் தானே? ஆமா குட்டி, ரெனோவேஷன் ஒர்க் நடக்குதுல்ல, சோ எல்லா பொருளும் அங்க இங்கன்னு கிடக்குது. எது எங்க இருக்குன்னு சரியா தெரியல. கிச்சன்லயும் ஒர்க் நடக்குது இல்லையா? ஓகே ஆண்டி. அப்படி ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சில நாட்கள்ல ரெனோவேஷன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. கட்டு சிங்கியோட வீட்டுல வெல்கம் பார்ட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பெரிய பெரிய ஆட்களும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. செக்ரட்டரி அங்கிள் கட்டு சிங்கி கிட்ட கேட்டாரு. கட்டு சிங்கி, பரவாயில்லையே, உங்க எல்லாரோட வீடு புதுசா தெரியுது. தேங்க்யூ அங்கிள். ஆமா கட்டு சிங்கி, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் உங்க ரூம்ல வால்ல ஒரு மிக்கி மவுஸோட பெயிண்டிங் இருக்குல்ல, அது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. அட குட்டி, ஹரி, பண்டி, வாங்க வாங்க, எங்க பால்கனில இருக்கிற அந்த ஊஞ்சல நான் காட்டுறேன். ஆமா வாங்க வாங்க, நம்ம ஒவ்வொருத்தங்களா போய் ஊஞ்சல விளையாடலாம். ஓகே. அதுக்கப்புறம் எல்லாரும் ஊஞ்சல பார்க்க போனாங்க. அந்த ஊஞ்சல் பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. இதுல உட்கார்றதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இதுல இருந்து எந்திரிக்க மனசே வர மாட்டேங்குது எனக்கு. உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நீ சரியாதான் சொன்ன குட்டி. பாரு, நம்ம எல்லாரும் ஒன்னாதான் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம் இல்ல? அதுக்குள்ள அம்மா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. என்னாச்சு பசங்களா, நீங்க உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட வரவே இல்ல? ஓஹோ, இந்த ஊஞ்சலை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா? ஆமாமா, எங்களுக்கு இங்க உட்கார ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இங்கே ஸ்நாக்ஸ் கொடுத்துருங்களேன், நாங்க இங்கே சாப்பிட்டுடுறோம். ஓகே ஓகே பசங்களா, இந்தாங்க ஸ்நாக்ஸை இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. ஆனா கீழே கொட்டக்கூடாது, ஓகேவா? ஓகே ஓகே. அப்படி பசங்க எல்லாரும் அங்கேயே உட்காந்தாங்க. அங்கேயே உட்காந்து ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இருட்டாக ஆரம்பிச்சது. எல்லா பசங்களுக்கும் வீட்டுக்கு போறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. சரி, நாங்க கிளம்புறோம் கட்டு சிங்கி. ஓகே குட்டி, நீங்க எல்லாரும் வந்ததுல இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் மறுபடியும் ஹாலுக்கு வந்துட்டாங்க. கட்டு சிங்கி, நாங்க மறந்துட்டோம். உங்க ஃபேமிலிக்காக நாங்க சின்னதா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். உண்மையாவா? என்ன கிஃப்ட் அது? ஓபன் பண்ணி பாரு கட்டு. இந்த கிஃப்ட் உங்க 2 பேருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி குட்டி அந்த கிஃப்ட கட்டு கிட்ட கொடுத்தா கட்டு சிங்கி 2 பேரும் அதை ஓபன் பண்ணி பார்த்தாங்க. அதுல பிள்ளையாருடைய சின்ன சிலை இருந்துச்சு. அட பசங்களா, இந்த சிலை உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு ஸ்பெஷல் இடத்துல நான் வைக்க போறேன். என்னது, உண்மையாவா ஆண்டி? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா பால்கனில இருக்கிற ஒரு டேபிள்ல கொண்டு போய் அங்க அழகா அந்த பிள்ளையாரோட சிலையை வச்சுட்டாங்க. அட, இந்த பாக்ஸ்ல இன்னும் எது கிஃப்ட் இருக்கு? வா, இது ஹேண்ட்மேட் கார்டு. அட குட்டி பண்டி, இத நீங்க தான் செஞ்சீங்களா? ஆமா சிங்கி, இத நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். இந்த கார்டு உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ so மச் இந்த கார்டுக்காக. வெல்கம் கட்டு சிங்கி. ஓ, ஒரு gift நானே எடுத்து வந்திருக்கேன் உங்க புது வீட்டுக்காக. ஓஹோ, காட்டுங்க. செக்ரட்டரி அங்கிள் அப்பாவுக்கு ஒரு புது கிஃப்ட கொடுத்தாரு. இந்தாங்க, உங்க புது வீட்டுக்காக புது நேம் பிளேட். எல்லாருக்கும் நேம் பிளேட் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதுல அப்பா, அம்மா அப்புறம் கட்டு சிங்கியோட பேரும் தான் இருந்துச்சு. வாவ் அங்கிள், இது சூப்பரான கிஃப்ட் தான். அங்கிள், தேங்க் யூ so மச். அப்பா அந்த நேம் போர்ட வாசல்ல மாட்டினாரு. அப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே பார்ட்டியை என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்ட்டி நேரமும் முடிஞ்சு போச்சு. அப்படி கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கட்டு சிங்கி அப்பா அம்மா 4 பேருக்கும் வீடு ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடு பார்க்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.